வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. பாஜக அதிமுகவிடம் 56 தொகுதிகளை கேட்டுள்ளது. வருகின்ற சட்டசபை தேர்தலில் பாஜக அதிமுகவிடம் 56 தொகுதிகளை கேட்டிருப்பதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளார். மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயமாக 56 தொகுதிகளை கொடுத்தால் அது நிச்சயம் அதிமுகவின் தோல்விக்கு மிகப்பெரிய ஒரு பாதகமாகவே மாறும். மேலும் கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் 20 தொகுதிகள் பாஜகவிற்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் வெற்றியடைந்ததோ 4. ஆனால் இப்பொழுது 54 தொகுதிகள், இரட்டை இலக்கம் கொண்ட நம்பர் 54 தொகுதிகள் பாஜக கேட்டுள்ளது. வடமாநிலத்திலிருந்து மிக முக்கியமான பொறுப்பாளர்களை தமிழ்நாட்டில் வரவழைத்து முகாமிட்டு எந்தெந்த தொகுதிகளில் பாஜக வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்பதை ஆலோசனை நடத்தி முகாமிட்டு பூத் கமிட்டி நிர்வாகிகளுடன் ஆலோசனையும் நடத்தி வருகிறது. இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அழுத்தத்தை பாஜக கொடுத்து வருகிறது. மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 54 தொகுதிகளை கொடுக்கவில்லை என்றால் நிச்சயம் கூட்டணியில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எழும். அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட தனி பெரும்பான்மையை பாஜக அதிமுகவால் இழக்க நேரிடும். மேலும் பீகாரில் எப்படி மாற்றங்கள் ஏற்பட்டதோ, நிதிஷ்குமார் அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அதே நிலைமை தமிழ்நாட்டிலும் கூட வரலாம். இதனால் தமிழ்நாட்டில் எப்படியும் அதிமுக வெற்றியடைய போவது கிடையாது. ஏனென்றால் சுக்குநூறாக உட்கட்சி மோதலின் காரணமாக கட்சி உடைந்துவிட்டது. ஓபிஎஸ் திமுகவில் இணைந்து விட்டார். சசிகலா புதிய கட்சியை ஆரம்பித்து விட்டார். செங்கோட்டையன் விஜய் அவர்களுடன் இணைந்து விட்டார். மேலும் பன்ருட்டி ராமச்சந்திரன் புதிய கட்சியை தொடங்கிவிட்டார். புகழேந்தி புதிய கட்சியை தொடங்கிவிட்டார். சுக்குநூறாக உடைந்து கிடந்த அதிமுக தற்பொழுது பாஜக அதை தன் வசப்படுத்துவதற்கு 56 தொகுதிகளை கேட்டுள்ளது. மேலும் இதில் நிச்சயம் பாஜகவோ 35 தொகுதிகளுக்கு மேல் எங்களால் கொடுக்க முடியாது என்று தெரிவித்துவிட்டது. இப்பேற்பட்ட ஒரு சூழலில் தற்பொழுது அதிமுக தோல்வியை தழுவினால் நிச்சயம் அது அடுத்த 20 ஆண்டுகள் மீண்டும் வருவதற்கு மிகப்பெரிய கடினமான சூழலை ஏற்படுத்தும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலான சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு திருப்புமுனையாக ஏற்படும். எடப்பாடி தோல்வியடைவாரா வெற்றியடைவாரா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.